அனைத்து கட்சியினரும் வந்துட்டாங்க சார். உயர்நீதிமன்றமும் ஸ்பாட்டுக்கு போகல. என்ன மாதிரியான கட்சி இவங்க? குற்றச்சாட்டுகள் அதிகமாக இருக்கு சார். அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட கேட்குறீங்க. அவங்களுடைய பார்வை என்னன்னா எல்லாமே திமுக தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் காரணம்ன்ற மாதிரி குற்றச்சாட்டுகளை திமுக மேலேயே எடுக்கிறாங்க. நீங்க என்ன சார் அறிவுரை சொல்லுவீங்க? விஜய் சாருக்கு உங்களுடைய அறிவுரை என்ன சார்? நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, இவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் கடமை என்ன முடியுமோ அவர் செஞ்சிருக்காரு. அதுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டாம், இடைஞ்சல் பண்ணாமல் பாவம் அவர் செய்யறது செய்யட்டும். நீங்கள் அப்புறமா நீங்கள் அரசியல் இருக்கவே விமர்சனம் இருக்கவே இருக்காது. எப்போ வேணால் யார் மேலே வேணால் வைக்கலாம். இப்போ இருக்க நேரம் மனிதாபிமானம் காட்ட வேண்டிய நேரம். இனி இது நிகழாமல் இருப்பதற்கு நீங்களும் கண்டிப்பாக தட்டி கேட்பதற்கு உரிமை உங்களை விட வேற யாருக்கு இருக்குங்க? அனைத்து கட்சியினரும் வந்துட்டாங்க சார். உயர்நீதிமன்றமும் ஸ்பாட்டுக்கு போகல. என்ன மாதிரியான கட்சி இவங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் அடுக்கடுக்கா வச்சிருக்காங்க. உங்க பார்வையில் என்ன சார்? இப்போ வரை ஸ்பாட்டுக்கு யாருமே வரலையே சார். விஜய் தரப்புல யாருமே வரலையே ஸ்பாட்டுக்கு. என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கிட்ட கேட்கலாம், இவர் ரெஸ்பான்சிபிலிட்டியை அமைச்சர்கிட்ட கேட்கலாம். யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கிட்ட கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றது நியாயம். நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதி, உங்களுடைய என்னை விட மூத்தவங்க தான் இருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாரும். அந்த அனுபவத்திலிருந்து நம்ம பாடம் கற்றுக்கணும். அது எதிரியா இருந்தாலும், ஏன்னா அனுபவங்கிறது எல்லாருக்குமே பாடம். அதனால இந்த கட்சி பிரிச்சு தயவுசெய்து நீங்க பேசாதீங்க. மக்கள் பக்கம் தான் நீங்க பேசணும். எந்த கட்சி பக்கமும் நீங்க தயவுசெய்து பேசணும். நீங்க என்ன சார் அறிவுரை சொல்லுவீங்க? விஜய் சாருக்கு உங்களுடைய அறிவுரை என்ன சார்? குற்றச்சாட்டுகள் அதிகமா இருக்கு சார். அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட கேட்குறீங்க. ஒரு அறிவுரையா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன பண்ணிருக்கலாம், விஜய் என்ன பண்ணிருக்கலாம்? காலம் கடந்து இந்த அறிவுரையை சொல்றதுல அர்த்தம் இல்லை. இனி அவர் ஒரு தலைவனாக செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அறிவுரை சொல்றதுக்கு நாங்க யாரு? அது அவங்களுக்கே இருக்கிற விஷயம். அவங்களுடைய பார்வை என்னன்னா எல்லாமே திமுக தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் காரணம்ன்ற மாதிரி குற்றச்சாட்டுகளை திமுக மேலேயே எடுக்கிறாங்க. அது பாருங்க, அவங்க குற்றச்சாட்டோடு இங்க நிற்கிறாரு. மற்றவங்க குற்றம் சாட்டுறவங்க எங்கேங்கிற கேள்வியை நீங்க தான் கேட்கணும். எங்களை கேட்காதீங்க கேள்வி. நான் இங்கே அரசியல் பேச வரலைங்க. நான் அடுத்த மாதம் வருவேன், அதுக்கு அடுத்த மாதம் வருவேன், பேசிக்கிறேன். கொஞ்சம் ஒரு மாதம் அவங்கள விட்டுருவோம், நிம்மதியாக இருக்கட்டும். அது மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணட்டும். திரும்ப கிண்டி எத்தனை எப்படி செத்தாங்கன்னு அவங்ககிட்ட கேட்டால் எங்கிட்ட அழுகிற மாதிரி அழுது ஓஞ்சிட்டாங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நீங்க எதுவும் இது நிதி உதவி கொடுத்துருக்கீங்களா சார்? ஆமாங்க. அதை சொல்லி காட்டுறதே அசிங்கம்னு நான் நினைக்கிறேன். யாரும் ஜாஸ்தி கொடுத்தாங்க குறைவு கொடுத்தாங்க, எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுங்கிறது. என்னால் முடிஞ்சதை நான் கொடுத்துருக்கேன். அரசுக்கு ஏற்கனவே நஷ்டம். நம்ம பணம் தான் அது அவங்க பணம். அரசுக்கு நஷ்டம்னா நமக்கு நஷ்டம் தான். அவ்வளோதான். அப்படிதான் நினைச்சுக்கணும். நம்ம மக்களை பற்றி நினைப்போம். சார், விஜய் கட்சியினர் எல்லாமே தொடர்ந்து தலைமறைவா இருக்காங்களா சார்? அவங்க இது இன்னும் போலீஸ் தேடிட்டு தான் இருக்கு. 5 தனிப்படை அனுப்பி அமைச்சிருக்காங்க. இப்போ சாடுற நேரம் இல்லைங்க. அதுக்கு சட்டம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு. கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. எஸ்ஐடி உட்கார்ந்துருக்காங்க. பெரிய போலீஸ் ஆஃபீஸர்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் நானும் விசாரிக்கிறத விட இன்னும் ஆழமாகவும் உறுதியாகவும் நேர்மையாகவும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். வணக்கம்.